பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் சொல்லுகிறான், நீங்கள் தேவனால் உண்டானவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவராய் இருக்கிறதுனால இந்த உலகத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். உலகத்தில் வருகிற போராட்டங்களை உங்களால் ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது, பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால். Glory to God என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். 14வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பலவான்களாயிருக்கிறதுனால், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும், உங்கள் பொல்லாங்கானை ஜெயத்தினாலும். நல்ல கவனிங்க, தேவன் உங்களுக்குள் இருக்கிறதுனால, தேவனுடைய வசனம் இப்போ உங்களுக்குள் நிலைத்திருக்கிறதுனால, உங்களுக்கு எதிராக இருக்கிற பொல்லாங்கானனை உங்களால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். 1 யோவான் 5வது அதிகாரம் 4-5 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்களுக்குள்ள தேவன் இருப்பாரே ஆனால் நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் ஜெயமாக தான் இருக்கும். இந்த வார்த்தை நல்ல கவனிங்களேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள், போராட்டங்களை ஜெயிக்கக்கூடியவர்கள், பிரச்சனைகளை ஜெயிக்கக்கூடியவர்கள். இந்த கால வேளையில் நான் ஒரு காரியத்தை செய்ய வேணும். 3வது, Glory to God, ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வல்லமை என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையை விட அது மேலானது என்று நீங்கள் விசுவாசிக்கணும். அதுதான் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Glory to God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. தேவன் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார். இப்போ உங்களுக்குள் வாசமாக இருக்கும் பொழுது தேவ வசனம் உங்களுக்கு பலன் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்து வெளியே வரும்போது அது என்னவாய் வருகிறது அப்படின்னா, அது உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Glory to God. அதனால் இந்த கால வேளையில் உங்களுக்கு எதிராக இருக்கிற சாத்தானுக்கு நீங்கள் பயப்படாமல் கர்த்தரை நம்பி அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவதன் மூலம் இருளின் சக்திகளை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற எல்லா அவனுடைய அதிகாரத்தையும் உங்களால் அழிக்க முடியும். காரணம், நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்.
தேவன் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. இப்போ அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் வாயிலிருந்து பேசும்போது அது உங்களுக்கு பலன் செய்யும். அற்புதத்தை காண்பீர்கள். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் அப்பா, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவன் பெரியவரப்பா. எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் நீர் பெரியவராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.